குறிப்பாக சகோதரர்களே, இன்று மக்கள் எப்படி என்றால் தன்னை மறந்து விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக புரிய வேண்டும். ஒன்று இருக்கிறது, ஒருவரை பார்க்கிறீர்கள், அவருடைய உடலிலே உடை இல்லை, அவருக்கு ஒரு உடை வாங்கி கொடுத்தீர்கள். ஒருவரை பார்க்கிறீர்கள், பசி உள்ளவராக தெரிகிறார், அவருக்கு உணவு வாங்கி தந்தீர்கள். ஒருவரை பார்த்தீர்கள், சிரமப்படுவதாக, அவருடைய கடனை கஷ்டத்தை அடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அது நன்மை, அது உங்களுடைய காரியம், ஆகிரத்துடைய காரியம், உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய காரியம். ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீர்கள். ஒருவர் கவலையோடு இருக்கிறார், அவருக்கு நீங்கள் நற்செய்தி சுப செய்தி சொல்கிறீர்கள். இது உங்கள் சம்பந்தப்பட்டது. நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம், இது அவர் சம்பந்தப்பட்டது என்பதாக. அன்பானவர்களே, நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான கேடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லறங்களை, புண்ணியங்களை, தர்ம காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இங்கே நான் குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு மனிதரை பார்க்கிறீர்கள், சில நாட்களாக பார்க்கவில்லை, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாளா பார்க்கலையே, சௌக்கியமா இருக்கீங்களா, எங்க போனீங்க, எத்தனை நாள் தங்குனீங்க, அங்க எந்த இடத்துல தங்குனீங்க, அங்க யார பாத்தீங்க, ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இதெல்லாம் தேவையற்ற விஷயம், இதெல்லாம் தேவையற்ற வேலை. இதுதான் இந்த ஹதீஸிலே மிக அழுத்தமாக, ஆழமாக நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. சிலரை பார்த்திருப்பீர்கள், வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்த உடனே இந்த மேசை எங்க வாங்கினது, இந்த சோஃபா எங்க வாங்கினது, இந்த வீடு உங்க சொந்த வீடா, வாடகை வீடா, எத்தனை வருஷமா இதுல குடியிருக்கிறீங்க, ஏன் நீங்க சொந்த வீடு வாங்கலையா, ஏன் வாடகை எவ்வளவு கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க, அட்வான்ஸ் எவ்வளவு, இதெல்லாம் என்ன தேவை இருக்கிறது? எது நமக்கு தேவையில்லையோ அவற்றிலெல்லாம் இது வந்துவிடும். நாம் எது தேவையோ அதை கேட்பதில்லை. ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, என்னால உதவி செய்ய முடியுமா, உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா, நான் அடைக்கட்டுமா, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, நான் அதை செய்ய, இதையெல்லாம் கேட்க மாட்டார்கள். என்ன கேட்பார்கள்? இந்த வீடு யார் வீடு, இந்த வீட்டுக்கு ஓனர், இந்த வீட்டு எப்போ வாங்குனீங்க, எவ்வளவுக்கு வாங்குனீங்க. அன்பான சகோதரர்களே, எவ்வளவு முட்டாள்தனமான, மடத்தனமான வேலைகளை நாம் செய்து கொள்கிறோம்.